ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்ற போகிறோம். இப்போ இது தாளிக்கிறதுக்காக 3 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 3-4 பிரியாணி இலை, பட்டை, இப்போ இது எல்லாமே சேர்த்துருக்கோம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அஞ்சு பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ இருக்குது. இப்போது இது 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போ ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை அதில் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும், தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கணும். இப்போ புதினா, கொத்தமல்லி 2மே கழுவி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து இப்போ சிக்கனையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கணும். தயிர் புளிச்சு இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் அரை லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசிக்கு எப்போவுமே 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி தான் வைக்கணும். இப்போ நான் குக்கரை ஃபுல்லாக மூடாமல் நான் திருப்பி மூடியிருக்கேன். இது தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சாதத்தோடு அது சாப்பிடும்போது கரெக்டான லெவலுக்கு வரும். இப்போ நம்ம மூடி போட்டு முடிக்கலாம். நான் 2 விசில் வரைக்கும் வைக்க போகிறேன். இப்போ விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, பிரியாணி தயார். தேங்க்யூ.